கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று சொன்னார் அமித்ஷா. இன்று டெல்லியில் கதவுகள் திறந்து 14 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் பாஜக அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணையக்கூடிய காட்சிகள். நம்முடைய அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு ராஜன் செல்லப்பா தொடர்பில் இருக்கிறார். திரு ராஜன் செல்லப்பா, அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 14 பேருக்கு மேல பாரதிய ஜனதா கட்சியில இணையறாங்க. இது உங்களுக்கான த்ரெட்டா நீங்க பார்க்கலையா? வணக்கம் சார். இந்த செய்தி தங்கள் வாயிலாக கேள்விப்படுகிறோம். குறிப்பாக 14 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சேர்ந்திருக்கிறார் என்பது சாதாரணமாக அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை பார்ப்பதை விட சாதாரண தனி மனிதர்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது போன்று பல்வேறு சுகத்தை அனுபவித்தவர்கள், பதவியில் இருந்தவர்கள், சில நேரம் ஓய்விலே இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற எண்ணங்களுக்கு தூண்டக்கூடும். அந்த எண்ணங்களின் அடிப்படையிலே தான் இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு இயக்கத்தை தங்களை இணைத்துக் கொண்டிருப்பதாக கருதுகிறோம். நாங்கள் ஆச்சரியப்படுவது சாதாரண என்ன பண்ணுவதுன்னா, தொண்டர்கள் 10 பேர் போய் சேர்ந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். அதிமுகவிலிருந்து ஒரு தொண்டன் கூட இதுவரை தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை, மாற்றவில்லை. மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற தொண்டன் அப்படியே இரட்டை இலை சின்னத்தை கையிலே ஏந்தி இருக்கிறார். இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் ஒன்றை மட்டும் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், ஏன் மதுரை மாநாட்டில் இந்த 14 பேர் எங்கே இருந்து ஏதாவது கலந்து கொண்டார்களா? இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள், விலைவாசி எதிர்ப்பு போராட்டம், பால் விலை உயர்வை கண்டிப்பு போராட்டம், மின்கட்டணத்தை வீழ்ச்சி போராட்டம், இன்றைக்கு பதிவு கட்டணம் உயர்த்தி போராட்டம், இத்தனை போராட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த கடந்த ஒரு ஆண்டுகளிலே நடத்தி இருக்கிறது. எந்த போராட்டத்திலாவது இந்த 14 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களா? எதிலுமே கலந்து கொள்ளாதவர்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தங்களுக்கு பணி கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக இன்றைக்கு வேறு மாற்று அவர் கொள்கை நோக்கத்திற்காக போய் சென்றிருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் தன் பயன் காரணமாக திருப்பி நமக்கு ஏதாவது புகழ் வந்து விடக்கூடாதா என்ற எதிர்பார்ப்பின் காரணமாக சென்றிருக்கலாம். தவிர உண்மையான கொள்கை பிடிப்போடு மாறி இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அந்த 14 பேர், நீங்க சொல்கிற 14 பேர் எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள் தான், நன்கு தெரிந்தவர்கள் தான். ஆனாலும் கூட இப்ப எடுத்திருக்கிற முடிவு அவர்களே தங்களை தவறான முடிவு எடுத்திருக்க என்பதை ஒரு காலகட்டத்திலே கண்டிப்பாக உணர்வார்கள். அனைத்து இந்திய அதிமுகவின் தொண்டன் ஒருவன் கூட சோரம் போகவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவின் பலமே. அந்த பலத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடியார் எடுத்து வைக்கிற நல் முயற்சிகள் தான் வெற்றி பெறும். இது போன்ற சின்ன பயமுறுத்தல்கள், சின்ன மிரட்டு, தாங்கள் சொல்லுபடி திரட்டு, இதுக்கெல்லாம் அதிமுக அசையாது. ஏன் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே ஓபிஎஸ் அவர்களே தவறான நடவடிக்கைகள் இருக்கிறார் என்பதற்காக தூக்கி எறிந்த கட்சி அனைத்து இந்திய அதிமுக. அன்றைக்கு 3 முறை முதலமைச்சராக அம்மாவால் நியமிக்கப்பட்டவர் தவறான கொள்கையோடு திமுகவோடு தொடர்போடு இருக்கிறார், பிஜேபியோடு தொடர்பு இருக்க என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுக்குழுவும் செயற்குழுவும் தொண்டர்களும் தூக்கி எறிந்த இயக்கம். இது போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களை மாற்றிக் கொண்டதற்காக அனைத்து இந்திய அண்ணா திமுக ஒருபோதும் வருத்தப்படாது. இந்த த்ரெண்ட் தொடராதுன்னு உங்களால நம்பிக்கையா சொல்ல முடியுமா? நீங்களே சொன்னீங்க இது ஒரு சின்ன த்ரெட் அப்படின்னு. அடுத்தடுத்து பெரிய புள்ளிகள் அந்த பக்கம் போறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, பல்வேறு முயற்சிகள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சிகள் அவர்களுக்கு தோல்வியாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் இனி அனைத்து இந்திய அண்ணா திமுக எங்கே இருப்பது. பல்வேறு முயற்சிகளை செஞ்சிருக்காங்களா? என்னங்க, பல்வேறு முயற்சிகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்களா? பிஜேபி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக இருந்தவங்கள 2 முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வழிகாட்டு குழு உறுப்பினர் பிஜேபி சேர்த்தாங்க. 2 பேரை ஏற்கனவே சேர்த்தாருங்க. மதிப்புரை இன்றைக்கு இருக்க பிஜேபி தலைவர் ஒரு 3-4 பேரை முதலில் சேர்த்தார். அதுக்கு பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திமுக தனி நடவடிக்கை எடுத்தது. அங்கே பல பேர் பிஜேபியில இருந்து அண்ணா திமுகவுக்கு வர ஆரம்பித்தார்கள். ஆகவே அதுதான் நிலைமை. எல்லா பிஜேபியும் அண்ணா நேற்று கூட கிருஷ்ணகிரியில பொறுப்புல இருக்கவரே அண்ணா திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆக பிஜேபி என்கிற அந்த இயக்கம் பலமிழந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஏற்கனவே பலமிழந்த கட்சி, இன்னமும் தொடர்ந்து பலமிழக்கிற வாய்ப்பாக தான் இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை அவர்கள் இறங்க முயற்சிப்பது அவர்களுக்குத்தான் அவமானமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.